நமக்கு என்ன தான் வேலை இருந்தாலுமே நைட்டு சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி தூங்க போனால் தான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தூக்கம் வரும் சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும்தான் இல்லை உங்கள் எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆகிருச்சு ஹேர் வாஷ், அந்த ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி. அதனால் மொதல் நாள் நைட்டே வந்து கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் பாப்பா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலைல பாப்பா ஒரு 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு உட்காந்துருக்கும் போது அண்ணி ஃபோன் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி கோயிலுக்கு வரியான்னு கூப்பிட்ருந்தாங்க. ஓகே வாராகி அம்மா நான் வந்து போய் சாமி கும்பிடுவேன், ஏன்னா காலை எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டுமே சொல்லிவிட்டு காலைல நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 12 o'clock அங்கே போய் ரீச் ஆக வந்து ஒரு 1:15 ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படி கோயிலே வந்து பிரசாதம் ரெடி பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு சிஸ்டருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. சிவபுராணத்துலேருந்து பொன்னூஞ்சல் அந்த சாங் வரணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எந்த வேலையும் பார்க்கல, பூ மட்டும் கட்டி வச்சுட்டு தூங்க போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்.